சேட்டலைட் டவுன்ஸ்னா என்ன? சென்னை சிட்டிக்குள்ள நம்ம இப்ப அண்ணா நகர்ல இருக்கோம்னா நம்ம பக்கத்துல என்ன இருக்கு? ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, மால்ஸ் இருக்கு, எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு, பிளாட்ஸ் இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதெல்லாம் இருந்தாதான் இட் இஸ் a ஃபுல் growth, அர்பன் growth. அந்த அர்பன் growth வந்து வெளியில அவுட்டர்ஸ்ல சேட்டலைட் டவுன்ஸா கொண்டு வராங்க. நம்ம மீஞ்சூர் சேட்டலைட் டவுன் அப்படி பார்த்தோம் அப்படின்னா 111 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அப்ப 111 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்னா எவ்வளவு அப்படின்னா 27,000 ஏக்கர் டெவலப்மெண்ட் பண்ண போறாங்க. ஒரு நார்த் சென்னையே 27,000 ஏக்கர் இருக்காது. அப்படின்னா 27,000 ஏக்கர்ல டெவலப்மெண்ட் பண்ண போறாங்க அப்படின்னா அங்க வந்து இண்டஸ்ட்ரீஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஏறக்குறைய 1,00,000 எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ற மாதிரியா இண்டஸ்ட்ரீஸ், கிரீன் ஏரியா, வாட் எவர். நம்ம சென்னைக்கு எப்படி நம்ம வந்து டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன், எப்படி நம்ம டேட்டா சென்டர்ஸ் மெயினா வந்து டேட்டா சென்டர்ஸ் தான் அடுத்த ரெவல்யூஷன். ஏஐ எப்படியோ அதே மாதிரி தான் டேட்டா சென்டர்ஸ். அப்ப அந்த டேட்டா சென்டர்ஸ் வந்துரும். அப்ப அந்த மாதிரியான அந்த சேட்டலைட் டவுன்ஸ் இந்த போட்டிருக்காங்க பாருங்க. மீஞ்சூர் இருக்குல்ல, மீஞ்சூர் சேட்டலைட் டவுன்ஸ். மீஞ்சூர்ல வந்து எத்தனை வில்லேஜஸ் வருது? 111 ஸ்கொயர் கிலோமீட்டர் சொல்லியிருக்கோம். 111 ஸ்கொயர் கிலோமீட்டர்னா 12 வில்லேஜஸ். அந்த 12 வில்லேஜஸ் தான் இது. இந்த பாருங்க 800 போட்டிருக்கா. கரெக்டா போர்ட் பக்கத்திலே டெவலப்மெண்ட் பண்றாங்க. எந்தெந்த ஏரியால எவ்வளவு ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வந்து எடுக்க போறோம், எவ்வளவு ஏக்கர்ஸ் வந்து எடுக்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாரிஸ், அண்ணா நகர், சவுத் மெட்ராஸ் ஃபுல் ஏரியா டெவலப்டா இருக்கு. அப்போ அர்பனுடைய பாப்புலேஷனை அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். சிட்டி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. சிட்டி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது பாப்புலேஷனை இங்கேயோ ஒரு இடத்துல வந்து சிட்டியில பிளேஸ் பண்ணணும். இங்கேயே நம்ம பிளேஸ் பண்ணோம்னா இப்பயே கோடி கணக்கில் ரேட்டு போயிட்டு இருக்கு. எங்கிறது மக்கள் வந்து நிலத்தை வாங்க முடியும்? 100% வாங்க இயல்பை யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் வாங்க முடியும். கோடி கணக்கில் நிலம். அப்போ அவுட்டர் வந்து எக்ஸ்பான்ஷன் வந்து பண்றாங்க. அந்த அவுட்டர் எக்ஸ்பான்ஷன் பண்ற நேம் தான் சென்னை சேட்டலைட் டவுன்ஸ். அங்கங்க சேட்டலைட் டவுன்ஸ் வருது. இதுதான் நம்ம சென்னையுடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த். ஒரு 20 இயர்ஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் சேட்டலைட் டவுன்ஸ் வருதோ அங்க மிகப்பெரிய டெவலப்மெண்ட். அண்ணா நகர்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்க வரத்துக்கு சான்சஸ் உண்டு.